அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கை விஜயம் இடம்பெறும் திகதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய பாதுகாப்பு அமைச்சின் தகவல்களின் மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10 திகதிகளில் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்த ஆகியோரை சந்திக்க உள்ளனர். கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட இந்து லங்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இந்த விஜயத்தின் போது மறு ஆய்வு செய்யப்படும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனுராதபுரம், மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அம்பாறை, மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கழனி கங்கையில் இருந்து நீரை பெற்றுக் கொள்ளும் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை முப்படையினரின் ஒத்துழைப்புடன் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பரிந்துரைக்கு அமைவாக நீர் விநியோகத்தை மீண்டும் மேற்கொள்வதற்கான தேவையான நீரின் தரம் குறித்து ஆய்வக பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அது குறிப்பிட்ட தரநிலைகளுக்கு அமைய உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே நீர் விநியோகத்தை மீண்டும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை இன்று காலை 6 மணிக்கு வெளியிட்ட அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை சார்ந்த பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் நீர் விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் பத்திரமுள்ள கோட்டை, பாமன்கடை மற்றும் நுகைகுட போன்ற பகுதிகளில் நீர் விநியோகம் முழுமையாக வழமைக்கு திரும்புவதில் சிறிது தாமதம் ஏற்படக்கூடும் என்று தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோரின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அச்சபை மேலும் தெரிவித்துள்ளது. விஷப்பொருட்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் கட்டளை சட்டத்தின் திருத்துவதற்கான சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் உத்தரவுக்கு அமைவாக நேற்று இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டமூலத்தின் மூலம் விஷப்பொருட்கள், அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் கட்டளை சட்டத்தில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் சில புதிய யோசனைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த கட்டளை சட்டத்தின் 54வது பிரிவின் 1வது உபபிரிவில் காணப்பட்ட ஹெரோயின், கொக்கைன், மோர்பின், அபின் ஆகிய சொற்களுக்கு மேலதிகமாக மெத்தம்ஃபெட்டமைன் என்ற சொல்லும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக அரச பகுப்பாய்வாளர்களினால் வெளியிடப்படும் அறிக்கைகள் தொடர்பிலும் போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் தொடர்பிலும் இந்த சட்டத்தின் மூலம் புதிய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள் குற்றவாளி ஒருவரை கைது செய்யும் போது புலனாய்வு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் இந்த சட்டமூலத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகிக்கும் அம்பத்தலை மற்றும் கலனி தெற்கு கரை நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் நீர் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கலனி கங்கையில் இருந்து நீரை பெற்றுக் கொள்ளும் இன்டேக் பகுதிக்கு அருகில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை காரணமாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிவித்தலுக்கு அமைவாக இன்று நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது.